வணக்கம். திண்ணைக்கு வந்த எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இன்னைக்கு திண்ணையில நம்ம பார்க்க போறது 2 சிம்பிளான ஸ்நாக் ரெசிபீஸ். ஒரு பக்கோடாவும், ஒரு ஸ்வீட் போண்டாவும் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். ஆனா இந்த 2 ஸ்நாக்லயுமே நம்ம சேர்க்க போற முக்கியமான பொருள் ஒண்ணு தான். அதாவது ஓட்ஸ் வச்சு நம்ம இன்னைக்கு இந்த 2 ஸ்நாக்கும் பண்ண போறோம். ஓட்ஸ் கூட மத்த பொருட்கள் சேர்த்துக்க போறோம். இந்த 2 ஸ்நாக்குமே 10ல இருந்து 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம சீக்கிரமா பண்ணக்கூடியது தான். அதனால ஈவினிங் டீ டைம்ல பண்றதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும். இப்போ நம்ம முதல்ல பார்க்க போகிற ரெசிபி ஓட்ஸ் பக்கோடா. இதை பக்கோடான்னு சொல்லலாம், போண்டான்னு சொல்லலாம். இது வந்து நல்லா வெளியே மொறுமொறுப்பாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்கும். இதுக்கு நான் வந்து 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். வழக்கமாக நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு கடலை மாவும் அரிசி மாவும் சேர்த்து பண்ணுவோம். இப்போ நாம் வந்து ஓட்ஸ் கூட 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்க போகிறோம். அடுத்ததாக நாம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் கூட இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இப்போ இந்த சேர்த்த பொருட்களை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் வந்து தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்து நாம் கெட்டியாக கலந்து ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் நம்ம ஊற விட போகிறோம். அதிகமான நேரம் தேவையில்லை, 5லிருந்து 10 நிமிஷமே போதும். இப்போ நம்ம கலந்து வச்சுட்டு இந்த பக்கோடாவுக்கு தேவையான வெங்காயம், பச்சை மிளகாய் இதெல்லாம் தயார் பண்ணுற வரைக்கும் இந்த ஓட்ஸை நம்ம ஊற விட்டுக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஓட்ஸ் நல்லாவே ஊறி இருக்கு. நிறைய தண்ணீர் மட்டும் ஊற்றிடாதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம கலந்து வச்சுக்கணும். இப்போ இதில் வந்து நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் இதெல்லாம் இப்போ சேர்த்துட்டு அடுத்ததா நம்ம வெங்காயம், பச்சை மிளகாய் நறுக்கி வச்சிருக்கிறத சேர்க்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி சேர்த்துருக்கேன், 3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இது ரொம்ப காரம் இருக்காது, அதனால் நான் 3 மிளகாய் சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 1/2 கப் அளவுக்கு நறுக்கின கொத்தமல்லி. நான் இப்போ இந்த பக்கோடா சாஃப்டாக வர்றதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக சோடா உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்க போகிறோம். ஓட்ஸும் கடலை மாவும் மட்டும் சேரும்போது அதில் தேவையான அளவுக்கு பசைத்தன்மை இல்லாததால் அது வந்து எண்ணெயில் பிரிய ஆரம்பிக்குது. அதனால் நான் கொஞ்சமாக, அதாவது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவும் சேர்த்து இப்போ கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கையை தண்ணீரில் நனைச்சிட்டு நம்ம கையில் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக போடுற அளவுக்கு பதமாக நம்ம பிசைஞ்சுக்க போகிறோம். இப்போ மாவு சரியான பதத்தில் இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து பொரிச்சு எடுத்துடலாம். தீயை மிதமாக வச்சுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம போட்டு எடுக்கலாம். ரொம்ப பெருசாக போட்டோம்னா நமக்கு உள்பக்கம் அவ்வளவா வேகாது. அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். திருப்பி விட்டு நல்லா 2 பக்கமும் பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம பொரிய விட்டு அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ரொம்ப அருமையான ஓட்ஸ் பக்கோடா தயாராகிடுச்சு. இதில் ஓட்ஸ் சேர்த்துருக்கோன்னே தெரியாது, அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது சாதாரணமாக நம்ம கடலை மாவு பக்கோடா எப்படி பண்ணுவோமோ அந்த மாதிரியே டேஸ்ட் இருக்கும். இப்போ அடுத்ததாக ஓட்ஸில் ஸ்வீட் போண்டா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுவும் ரொம்ப டேஸ்டான ஒரு செய்முறை. இதுக்கும் நான் வந்து 3/4 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ஓட்ஸை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கலாம். அதாவது நான் 1/2 கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துருக்கேன். தண்ணீரை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம், அது ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த ஸ்வீட் போண்டாவுக்கு தேவையான மற்ற பொருட்களை தயார் பண்ணிக்கலாம். 2 சின்ன பழம் எடுத்திருக்கேன்னா, அதாவது சின்ன வாழைப்பழம். இப்போ வாழைப்பழத்தை சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிட்டு அது கூட நம்ம ஒரு 1/4 கப் அளவுக்கு சீனி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த சீனிக்கு பதிலாக நீங்கள் வெல்லம் சேர்க்க பிரியப்பட்டால் அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் வந்து அதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணீரும் சேர்த்து இந்த மாதிரி பதத்தில் இப்போ நான் அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ஏற்கனவே தண்ணீர் சேர்த்து வச்சுருக்கிற அந்த ஓட்ஸ் கூட சேர்க்க போகிறோம். இப்போ ஓட்ஸ் வந்து நல்லா ஊறிடுச்சு. அதாவது இந்த வாழைப்பழத்தை நான் சீனியோடு சேர்த்து அரைக்கிற சமயம் தான் அது ஊறி இருக்கு. இப்போ அது கூட நம்ம அரைச்ச இந்த வாழைப்பழம் சீனி கலவையை இதில் சேர்த்தாச்சு. அடுத்ததாக இந்த மாவுக்கு பசைத்தன்மை கொடுக்கறதுக்காக ஏற்கனவே நம்ம முந்தின ரெசிபியில் சேர்த்த மாதிரி 1/4 கப் அளவுக்கு கோதுமை மாவு, வாசனைக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வறுத்த எள்ளு சேர்த்துருக்கேன். இது வறுத்த கருப்பு எள்ளு.
கருப்பு எள்ளுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட நீங்கள் சேர்க்கலாம். இல்லைன்னா இது கூட தேங்காய் துருவல் சேர்த்து கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பும் சுவைக்காக கொஞ்சம் உப்பும் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன்னா அதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கும். இந்த மாவை வந்து கையில் எடுத்து தான் நம்ம ஊற்ற போகிறோம். அதனால் இந்த அளவு கெட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா நல்லா உருண்டையாக வராது. தீ வந்து மிதமாகவே இருக்கட்டும். இல்லைன்னா வெளிப்புறம் ரொம்ப சீக்கிரமாக கருகிரும். உள்பக்கம் வந்து மாவாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக போட்டு மிதமான தீயில் பொன்னிறமாக பொரிச்சு எடுத்தோம்னா ரொம்ப அருமையான இனிப்பு போண்டா தயாராயிரும். இதில் வந்து அந்த எள்ளு சேர்த்துருக்கிறது வந்து ரொம்ப வாசனையாக நம்ம சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும். கூடுதலாக கொஞ்சம் தேங்காய் துருவலோ இல்லை சின்ன சின்ன துண்டுகளாக முந்திரி பருப்பு ஒடிச்சு கூட நம்ம சேர்த்துக்கலாம். அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அருமையான போண்டா தயாராகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மீதம் இருக்கிற மாவையும் இந்த மாதிரி நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதில் நம்ம ஓட்ஸ் சேர்த்துருக்குறோம், கோதுமை மாவு சேர்த்துருக்குறோம், வாழைப்பழம் சேர்த்துருக்கோம். நீங்கள் சீனிக்கு பதிலாக சத்தாக இருக்கும்னு நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நாம் எடுத்துக்கிட்ட இந்த அளவுக்கு 12லேருந்து 15 குட்டி குட்டி போண்டா கிடைக்கும். குழந்தைங்களுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல ரெசிபியோடு அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.